பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். மகாகவி பாரதியின் பெருங்கனவை நனவாக்கி மகளிரின் வாழ்வை மேம்படுத்திட, அவர்தம் மாண்பை போற்றிட, அவர்களின் நலன் காத்திட, மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திட பல முன்னோடி திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களில் முதன்மையானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இல்லங்களில் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் உரிமை தொகையாக 1000 ரூபாயை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலேயே செலுத்திடும் இத்திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. ஏறத்தாழ 1,31,00,000 மகளிர் பயன்பெறும் இந்த மகத்தான திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றுகின்றன என்பதே இத்திட்டத்தின் வெற்றி என நாம் பெருமிதம் கொள்ளலாம். நாடே போற்றும் இந்த மகத்தான திட்டத்தின் பலன்கள் எதிர்வரும் மாதங்களிலும் தடையின்றி 1,31,00,000 பயனாளிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் அண்மையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை 3000 ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று வைகறை பொழுதில் கதிரவன் உதித்து தன் பயணத்தை தொடங்கிய அதே வேளையில் ஆரம்பித்து 3 மணி நேரத்திற்கு உள் 1,31,00,000 மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைத்தபோது இந்த நாடே திரும்பி பார்த்தது. மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர்.